உலக சாம்பியன் குகேஷை வீழ்த்தி டாடா ஸ்டீல்ஸ் செஸ் தொடரை பிரக்யானந்தா வென்றார். விஸ்வநாதன் ஆனந்திற்கு பின் இத்தொடரை வெல்லும் நபர் என்ற பெருமையையும் பெற்றார். நெதர்லாந்தில் டாடா ஸ்டீல் சர்வதேச செஸ் தொடரின் 87வது சீசன் நடந்தது. இதன் மாஸ்டர்ஸ் பிரிவு 12வது சுற்றில் தமிழகத்தின் பிரக்யானந்தா செர்பியாவின் அலெக்சிஸ் சரணா மோதினார். வெள்ளை நிற காய்களுடன் விளையாடிய பிரக்யானந்தா 29வது நகர்த்தலில் வெற்றி பெற்றார். இது பிரக்யானந்தாவின் ஹாட்ரிக் வெற்றியானது. மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகாசி உஸ்பெகிஸ்தானின் நொடர்பிக் மோதினர். வெள்ளை நிற காய்களுடன் களமிறங்கிய அர்ஜுன் 46வது நகர்த்தலில் வென்றார். நடப்பு உலக சாம்பியன் இந்தியாவின் குகேஷ் நெதர்லாந்தின் ஜோர்டன் வான் பர்ஸ்ட் மோதி மற்றொரு 12வது சுற்று போட்டியில் 50வது நகர்த்தலில் டிரா ஆனது. மற்ற இந்திய வீரர்கள் மென்டோன்கா, ஹரி கிருஷ்ணா தங்களது போட்டியை டிரா செய்தனர். 12 சுற்றுகளின் முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா குகேஷ் தலா 8.5 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்தார். உஸ்பெகிஸ்தான் நொடிர்பெக் 3வது இடத்தை பிடித்தார். ஹரி கிருஷ்ணா, அர்ஜுன், மென்கண்டா முறையே 8, 12, 13வது இடத்தில் உள்ளனர். கடைசியில் உலக சாம்பியன் குகேஷை வீழ்த்தி டாடா ஸ்டீல்ஸ் செஸ் தொடரை பிரக்யானந்தா வென்றார். விஸ்வநாதன் ஆனந்திற்கு பின் இத்தொடரை வெல்லும் நபர் என்ற பெருமையை பெற்றார். பிரக்யானந்தாவை பல்வேறு தரப்பினர் பாராட்டி வருகின்றனர்.